இப்போ இவங்க போய் ஆதரவு கொடுக்குற தமிழக வெற்றி கழகம் இப்போ இன்னும் வலிமை பெறும் அப்படின்ற இடத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது? அதை ஃபஸ்ட்டு விஜய் அக்செப்ட் பண்ணிக்குவாரா? அவர் தான் வர சொல்கிறார். இன்னும் போர்ட்புலியை போடாத காரணம் இந்த கும்பல் பூரா திருடுவதற்கு அவர் கடை வச்சிருக்கார். அதிமுக தொண்டான காப்பாற்றுறக்கா வேலுமணி அமைச்சராக போகிறாரு விஜய் கட்சியில்? சொல்லுங்கள். அதிமுக தொண்டான விழுப்புரத்தில் காப்பாற்றுறக்கா சிவி சண்முகம் அமைச்சராக போகிறாரு? சொல்லுங்கள். காது கண்ணு கேட்க தெரியாத நத்த விசுவநாத் டிரான்ஸ்போர்ட் வேணும்னு கேட்குறாராம். எதுக்கு? அதிமுக தொண்டம் பூரா பஸ்ஸில் போகிறக்கா வாங்குறாரு. அப்புறம் ஸோ இதில் பாஜகவினுடைய கேம் ஒன்றும் இல்லை. பாஜக ரோல் ஒன்றும் இல்லை. பாஜக ரோல் எதுவும் கிடையாது. ஆனால் இப்படி நடந்துச்சுன்னா இப்போ ஆல்ரெடி ஆதரவு கொடுத்துருக்குறாங்களா திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள், அவங்க என்ன முடிவுகள் எடுப்பாங்க? அவங்க வெளியே போய் சொல்லிட்டார் விஜய், எங்களுக்கு இவங்க பெரும் கூட்டம் வருது, திரும்ப சொல்லிட்டாரே நாங்கள் ஆதரவு விலக்கி கொண்டு புறப்படுறோன்ட்டார். ஆனால் இப்படி நடந்ததுன்னா அது விஜய் மேலே ஒரு கரும்புள்ளி ஆகாதா? கரும்புள்ளி தான் விஜய் தான் கரும்புள்ளி. நீங்கள் தீய சக்தின்னு சொல்லிட்டு தீய சக்தி வீட்டுக்கு போகலாமா? போய் சமரசம் பேசலாமா? எவனும் ஏற்றுக்கல, யாரும் ஏற்றுக்கொள்ளது இல்லை. எல்லா கட்சியினுடைய தலைவர் இதுக்கும் தான் போனார். அவங்களுக்கு அதாவது எங்கேயோ போட்டுங்க. ஸ்டாலின் வீட்டுக்கு திமுக வீட்டுக்கு இது வரைக்கும் ஒரு 50 ஆண்டு கால வரலாறு அதிமுக தலைவன் போயிருக்கானா? தாமரகணி செத்து போனதுக்கு பெத்த மகன் போலிங்க. அப்போ திமுக, மகன் அதிமுக. இன்பச்செல்வன் இன்ப தமிழன் தெரியுமா? தாமரக்கனுடைய மகன் இன்ப தமிழன் அதிமுக அமைச்சர். திமுக தாமரக்கன் இருந்தார். செத்து போன அளவுக்கு போலாங்க. அதான் அதிமுக திமுக.